ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷில், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஓகேங்களா? நம்மளோட டாபிக் நேம் நான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எப்படி பேசிவ் வாய்ஸில் ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கம்பல்சரி இந்த சென்டென்ஸ் நம்ம பேசுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்தால் இது வந்து பேசிவ் வாய்ஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் போகிறேன், ஸோ ஐ கோ, நான் வரேன், ஐ கம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக முடியும். ஆனால் பேசிவ் வாய்ஸில் வந்து அங்கே நம்ம வந்து பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரெசண்ட்டாக இருந்தால் தான் ஹேம் இஸ் ஆர். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ப்ரெசன்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாஸ்ட்னா நம்மளுக்கு தெரியும் வாஸ் வேர். ஓகே, ஃப்யூச்சர் அப்படின்னா வில் பி. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து ப்ரெசன்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிள்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸில் எப்படி ஆக்ட் ஆக போகுதுன்னு பார்க்குறோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நான் ஆல்ரெடி போன வீடியோவிலே சொன்னேன், பேசிவ் வாய்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் தான் வரும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால அங்கே பி வெர்ப், ஓகேங்களா? ஸோ இந்த பி வெர்பில் தான் எல்லா ஆம் இஸ் ஆர் அடங்கியிருக்கு, ப்ளஸ் V3. ஏன்னா பேசிவ் வாய்ஸ் வந்தாவே V3, ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி என்ன ஆப்ஜெக்ட்னா போட்டுக்கலாம். அந்த பிரியாணி கடை திறந்து வைத்திருக்காங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நீ போய் பாரு, பிரியாணி கடை திறந்துருக்கா இல்லையான்னு நீ போய் பாரு அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம பார்த்துட்டு வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பிரியாணி கடை தொடர்ந்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பிரியாணி கடை தொடர்ந்து வச்சுருக்காங்க அப்படின்றப்போ த பிரியாணி ஷாப், ஓகே, இஸ் ஓப்பன்ட், ஓகேங்களா? ஸோ த பிரியாணி ஷாப் அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? இஸ் நம்மளோட பி வெர்ப்ஸு, ஓப்பன்ட் V3 திறந்து வைக்கிறது தான் வந்து நம்மளோட ஆக்ஷனு. அதோட V3 வந்து ஓப்பன்ட், ஓகேங்களா? ஸோ பிரியாணி ஷாப் இஸ் ஓப்பன்ட். இதில் வந்து நம்ம யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம மென்ஷன் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஒன்று நோட் பண்ணணும். செகண்ட் பாருங்கள், என்னுடைய செல்ஃபோன் அந்த டேபிள் மேலே வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து யாரானா வச்சுருக்கலாம். ஸோ நம்ம சொல்லும்போது யாரும் செல்ஃபோனை வந்து டேபிள் மேலே வச்சுட்டாங்க சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ யாரும் என் செல்ஃபோனை வந்து டேபிள் மேலே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதோட ஆப்ஜெக்ட் எதுன்னு பாருங்கள். ஸோ மை மொபைல், ஓகேங்களா, இஸ் கெப்ட் ஆன் த டேபிள், ஓகேங்களா? ஸோ மை மொபைல் இஸ் கெப்ட் ஆன் த டேபிள். ஸோ நான் இதில் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன், அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து இன்னும் 2-3 ஸ்லைட் போட்டால் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும். ஸோ ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள். மை மொபைல் இஸ் கெப்ட் ஆன் த டேபிள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஸோ யாரோ நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணாமல் பேசுகிற இடத்துல எல்லாமே வந்து நம்ம பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுதான் ட்ரிக்ஸு. பேசிவ் வாய்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். என் செல்ஃபோன் யாரோ அந்த டேபிள் மேலே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது மை மொபைல் இஸ் கெப்ட் அந்த டேபிள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரெசென்ட்டில் சொல்கிறீங்களா பாஸ்ட்டில் சொல்கிறீங்களான்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும், ஓகேங்களா? தேர்ட் பாருங்கள், என்னுடைய நண்பனுடைய வீடு பூட்டப்பட்டு இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ யாரோ என் நண்பனோட வீட்டை பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சேம் அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேசிவ் வாய்ஸ் நம்ம கொண்டு வரோம், ஓகேங்களா? ஸோ நம்ம யார் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா அது சப்ஜெக்டாக மாறிடும். ஸோ நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷன் யாரோ பூட்டிட்டாங்க, யாரோ எடுத்துட்டாங்க, ஸோ ஓகேங்களா, யாரோ வச்சுட்டாங்க, ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல பேசிவ் வாய்ஸ் ஆக்ட் ஆகுது, ஓகேங்களா? நம்ம ப்ரெசென்ட்டில் சொன்னோன்னா அங்கே ப்ரெசன்ட் பி வெர்ப்ஸ் போட்டால் போதும், ஓகேங்களா? ஸோ என்னுடைய நண்பனுடைய வீடு பூட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், ஓகேங்களா? மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் அங்கே அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டோம்னா என் நண்பனுடைய அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என் நண்பனுடைய வீடு இஸ் லாக்டு, ஓகேங்களா? மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் இஸ் லாக்டு. ஏன்னா இங்கே ஏன் இஸ் போடுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஹவுஸை தான் மென்ஷன் பண்ணுறோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால் வந்து இஸ் போடுறோம். வீடுகள் அப்படின்றப்போ அது வந்து ஆறாக மாறிடும், ஏன்னா ப்ளூரல், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இஸ் ஆர், ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி வரும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி மல்டிபிள் டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒன் டைம் நான் சொல்ல விரும்பலை, ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்து பார்க்கலாம். என்னுடைய பெட்ரூம் சுத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னுடைய பெட்ரூம் வந்து யாரோ சுத்தம் பண்ணியிருக்காங்க, ஓகே? ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த பேசிவ் வாய்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யாரோ பூட்டியிருக்காங்க அப்படின்னு ப்ரெசென்ட்டில் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கம்பல்சரி இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் வித் பி வெர்ப்ஸ், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னுடைய பெட்ரூம் சுத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னா மை பெட்ரூம் இஸ் கிளீன்டு, ஓகேங்களா? மை பெட்ரூம் இஸ் கிளீன்டு. ஏன்னா க்ளீன் தான் V1, க்ளீன், ஓகேங்களா? ஸோ மை பெட்ரூம் இஸ் கிளீன்டு. ஏன்னா இங்கே ப்ரெசென்ட்டில் நம்ம சொல்கிறோம். ஸோ யாரோ ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க, ஸோ அந்த வேலையை நம்ம சொல்லும் பொழுது ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம் அப்படின்னா ஸோ நேற்று பெட்ரூமை யாரோ க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ
பெட்ரூம் வாஸ் கிளீன்டு. அது வாஸ் போட்டிங்களன்னா அது பாஸ்ட்டில் போயிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து பிஓஎஃப்ஸ் வந்து பிஓஎஃப்ஸ் தான் இதில் வந்து ப்ரெசென்ட்டாக பாஸ்ட்டாக நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பிஓஎஸ் வந்து என்ஷூர் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ அனைத்து ஜன்னல்களும் மூடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆனால் போய் பாரு, ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா போய் பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த பேசிவ் வாய்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். ஆல் விண்டோஸ் ஆர் க்ளோஸ்ட். ஏன்னா நம்ம இங்கே வந்து என்ன போட்டிருக்கோன்னா எல்லா ஜன்னல்களும் அப்படின்றப்போ அது வந்து ஒரு பல்காக மாறிடுது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகிடுது. அதனால் வந்து நம்ம ஆர் அப்படின்ற பிஓஎஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆல் விண்டோஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்றப்போ எல்லா விண்டோஸும் வந்து க்ளோஸ் பண்ண தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ ஒன் மோர் டைம் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். அனைத்து ஜன்னல்களும் மூடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது நம்ம அங்கே வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் மென்ஷன் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுவும் நம்ம ப்ரெசென்ட்டில் தான் சொல்கிறோம். நம்ம போய் விஷுவலாக பார்த்துட்டு எல்லா ஜன்னலும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ப்ரெசன்ட், ஓகேங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ் நம்ம கம்பல்சரி பயன்படுத்தணும். ஓகேங்களா? இது கம்பல்சரியான டே பை டே கான்வர்சேஷன் யூசேஜ் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னுடைய வீடு வேலைக்காரர்களால் பெயிண்ட் அடிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ பெயிண்ட் அடிக்கிறவங்க வந்து என் வீட்டை பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னுடைய வீடு வந்து யாரால் பெயிண்ட் அடிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த பேசிவ் வாய்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். மை ஹவுஸ் இஸ் பெயிண்டட் பை ஒர்க்கர். ஓகேங்களா? ஸோ வேலைக்காரங்களால் எங்கள் வீடு வந்து பெயிண்ட் அடிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம நார்மல் கான்வர்சேஷன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறவங்க வந்து எங்கள் வீட்டை பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஓகேங்களா? பெயிண்ட் அடிக்கிறவங்க தான் எங்கள் வீட்டை வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், என்னுடைய வீடு தான் நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறோம். என்னுடைய வீடு வேலைக்காரர்களால் பெயிண்ட் அடிக்கப்படுகிறது. ஸோ அப்போது மை ஹவுஸ் இஸ் பெயிண்டட் பை ஒர்க்கர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரெசென்ட்டில் சொல்கிறீங்க, அதனால் ப்ரெசென்ட் பிவர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேண்டேட்டரியாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 7வது பாருங்கள், காய்கறிகள் சந்தையில் இருந்து வாங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம போய் பார்ப்போம். ஸோ எல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கின்னு வந்துட்டாங்களா போய் பாரு அப்படின்றப்போ ஸோ எல்லாமே வந்து வாங்கின்னு வந்திருக்காங்க. ஸோ சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லா வெஜிடபிளும் வந்து சந்தையிலேருந்து வாங்கின்னு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே சந்தையில் இருந்தது வந்து நெக்ஸ்ட்டு அப்போ நம்ம போய் பார்க்குறப்போ எல்லா காய்கறியும் வாங்கின்னு வந்துட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த இடத்துல தான் ஆல் வெஜிடபிள்ஸ் ஆர் பாட். ஓகேங்களா? ஃப்ரம் த மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அது வந்து லாஸ்ட். நம்மளுக்கான கான்செப்ட் என்னன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து வாங்கின்னு வந்துட்டாங்க அப்படின்றப்போ வெஜிடபிள்ஸ் ஆர் பாட் ஃப்ரம் த மார்க்கெட். ஓகேங்களா? சந்தையிலிருந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கின்னு வந்துட்டாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் 7 பார்த்துட்டோம். ஸோ இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் டவுட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆல் வெஜிடபிள்ஸ் ஓகேங்களா ஆர் பாட் ஃப்ரம் த மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ காய்கறிகள்லாம் சந்தையிலேருந்து வாங்கின்னு வந்துட்டாங்க. இரவு நேரத்தில் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ போய் பாரு, எல்லா டோரும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கா போய் பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், நான் பார்த்துட்டேன் எல்லா ஜன்னலும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அது வந்து இது வந்து ப்ரெசென்ட்டில் நம்ம போய் விஷுவலாக பார்த்துட்டு கண்டுபிடிக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த பேசிவாஸ் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ் அட் நைட். ஓகேங்களா? ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அட் நைட். ஓகேங்களா? ஸோ நைட்டில் வந்து எல்லா ஜன்னலும் எல்லா டோர்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம போய் செக் பண்ணுவோம், விஷுவலாக செக் பண்ணுவோம். ஸோ அப்போ செக் பண்ணும் பொழுது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ எல்லாமே வந்து மூடி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்தமாதிரி இடத்துல எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? பேசிவ் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து அந்த பிவர்ப்ஸ் நம்ம மேண்டேட்டரியாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பிவர்ப்ஸ் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணுவோம் பேசிவ் வாய்ஸில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அட் நைட். ஓகேங்களா? ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அட் நைட். ஓகேங்களா? ஸோ 10வது பார்க்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஒரு ரூம் மீட்டிங்க்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம போவோம், போய் பாரு, எதனா ரூம் காலியாக இருக்கா அப்படின்னு போய் பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரூம் வந்து மீட்டிங்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ரூம் வந்து மீட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ யார் ரூம், அந்த ஒரு ரூம். ஓகேங்களா? ஸோ யார் ரூம் இஸ் யூஸ்ட் ஃபார் மீட்டிங். ஓகேங்களா? ஸோ அந்த ரூம் வந்து மீட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு மென்ஷன் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அதுதான் யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்க. ஸோ அப்போ சப்ஜெக்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம யாருன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ எந்த ரூமை யூஸ் பண்ணுறாங்களோ அது அந்த ரூம் தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? யார் ரூம் இஸ் யூஸ்ட் ஃபார் மீட்டிங். ஓகேங்களா? அதோட பர்பஸ் மட்டும் மென்ஷன் பண்ணால்
போதும். நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பை அஸ் எங்களால் வந்து அந்த ரூம் வந்து யூஸ் பண்ணப்படுகிறது. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பை ப்ளஸ் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லாஸ்ட்டில் பைக்கு அப்புறம் வந்து நம்ம ஐ ஓகேங்களா யூ வி தே அதெல்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் போடணும். பணமானது கேஷியரால் எண்ணப்படுகிறது. ஸோ நம்ம இப்போ வந்து பேங்க்குக்கு போவோம். அப்போ வந்து கேஷியர் வந்து பணத்தை வந்து கவுண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அதை கேஷியர் தான் வந்து பணத்தை கவுண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லணும்னா அங்கே வந்து அவர் செய்கிற ஆக்ஷன் நம்ம சொல்லிடுறோம். அவர் சப்ஜெக்டாக மாறிடுவார். நம்ம பாருங்கள் பணமானது கேஷியரால் கவுண்ட் செய்யப்படுகிறது அப்படின்றப்போ த மணி இஸ் கவுண்டட் பை த கேஷியர். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த பணத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டில் சொல்கிறோம். ஓகேங்களா? பணமானது கேஷியரால் எண்ணப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி சொல்லும் பொழுது நம்ம பேசிவ் வாய்ஸ் உள்ளே கொண்டு வரோம். த மணி இஸ் கவுண்டட் ஓகேங்களா பை த கேஷியர். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். த மணி இஸ் கவுண்டட் பை த கேஷியர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்லும் பொழுதே நிறைய ட்ரிக்ஸ் சொல்கிறோம். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் யோசிச்சிங்களா மட்டும்தான் உங்களால் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே. என் நண்பனுடைய விடைத்தாளானது என் ஆசிரியரால் திருத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ என் நண்பனுடைய ஆன்சர் பேப்பர் ஓகேங்களா என் ஆசிரியரால் திருத்தப்படுகிறது அப்படின்றப்போ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் ஷீட். ஓகேங்களா? ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் போன ஸ்லேஜே சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் போட்டோம்னா என் நண்பனுடைய ஆன்சர் ஷீட் இஸ் கரெக்டட் பை மை டீச்சர். ஓகேங்களா? ஸோ லென்த்தியான சென்டென்ஸாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் 10 பார்த்துட்டோம். ஸோ அதோட ரிலேட்டட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஓகேங்களா? மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் ஷீட் இஸ் கரெக்டட் பை மை டீச்சர். ஓகேங்களா? ஸோ என் நண்பனுடைய விடைத்தாளானது என் ஆசிரியரால் திருத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ பேசிவ் வாய்ஸில் வந்து நம்ம சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது கம்பல்சரி நம்ம தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களன்னா அங்கே வந்து பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வித் ப்ரொனவுன் போடணும். எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 12வது பாருங்கள். அவளுடைய கார் என் ஓட்டுநரால் ஓட்டப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க போயிருப்பாங்க. அவங்க கார் ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ நம்ம டிரைவர் அனுப்பி அவங்க காரை வந்து எடுத்துன்னு வர சொல்லுவோம். சேம் ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து தான் அவளுடைய கார் வந்து என் டிரைவரால் ஓட்டப்படுது அப்படின்றப்போ ஹெர் கார். ஓகேங்களா? ஸோ அவளுடைய கார் அப்படின்றப்போ ஹெர் கார் இஸ் டிரைவன் பை மை டிரைவர். ஓகேங்களா? ஹெர் கார் இஸ் டிரைவன். ஓகேங்களா? அவளுடைய கார் வந்து என் டிரைவரால் ஓட்டப்படுகிறது அப்படின்றப்போ ஹெர் கார் இஸ் டிரைவன் பை மை டிரைவர். ஓகேங்களா? ஹெர் கார் இஸ் டிரைவன் பை மை டிரைவர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும் நம்ம ஈஸியாக வந்து சென்டென்ஸ் பில்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஹெர் அப்படின்றது வந்து அவளுடைய. அப்போ அவளுடைய கார் இஸ் டிரைவன் பை மை டிரைவர். ஓகேங்களா? என்னோடய டிரைவரால் அவள் கார் வந்து ஓட்டப்படுகிறது. ஓகே. கான்செப்ட் புரிஞ்சால் நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நியூவர்ஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து யூஸபுளான சென்டென்ஸ் மட்டும்தான். ஸோ அது உங்களுக்கு வந்து டே பை டே கான்வர்சேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ புது வியூஸ் யாரானா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து உங்களோட லாங்குவேஜ் ஜேர்னியை வந்து இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாமல் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குட் திங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் நம்ம சேனல் உங்களுக்கு செய்யுது. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மல்டிபிள் பிளேசஸில் பார்த்துருப்போம். இங்கிலீஷ் எல்லாம் வந்து டிஃபிகல்ட்டு அப்படின்ற மாதிரி சுற்றி வளைச்சி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து ஈஸியான வேல் தான் சொல்லித்தரோம். ஸோ அது அவங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா பீவர்ஸ்னா எப்படி வரும்னா ஒரு பொருளோட ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பொருள் அழகாக இருக்கிறது. ஓகே. சேம் அதே தான் நம்ம விஷுவலாக போய் பார்க்குறோம். அந்த கடை எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கடை ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா? அந்த கடையோட ஸ்டேட்டஸ். அந்த கடையை போய் பாரு. அந்த கடை எப்படி இருக்குது போய் பாரு அப்படின்றப்போ அந்த கடையோட ஸ்டேட்டஸ் என்ன? அந்த கடை தொடர்ந்து வச்சுருக்கு. அதுதான் அதோட ஸ்டேட்டஸ். அப்போது த ஷாப் இஸ் ஓப்பன்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரிக்ஸு. இதை நம்ம மறக்கவே கூடாது. இதை தான் வந்து நம்ம எல்லா எக்ஸாம்பிளுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஓன் சென்டென்ஸ் எதனா ஒன்று இந்த ஹோம்ஒர்க் இல்லாமல் எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட கொஸ்டின் எனக்கு ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதனா எரர் இருந்தால் நான் கரெக்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஹோம்ஒர்க் மென்ஷன் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு ஆப்பிள் சாப்பிடப்படுகிறது.
என்னுடைய பேனா அந்த டேபிள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இதில் வந்து எப்படி பீவர்ப்ஸ் வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பீவர்ப்ஸ் வந்து மேண்டேட்டரியாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து ப்ரெசென்ட்டு. அதனால் வந்து ப்ரெசென்ட் பீவர்ப் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரானா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.